ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, இந்த வேலையில கூட உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தாவே, அடியாளை மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தை பரத்திலிருந்து எங்களுக்கு மன்னாவாய் நீர் கொடுத்தருளுவீராக. அதை நாங்கள் புசித்து உண்டு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் மாறத்தக்கதாக, மறுரூபமாகத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை அளிக்கும்படியாய் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் வேதத்தை எடுத்து திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 15வது அதிகாரம் 1-8 வசனங்கள் நாம் வாசிக்க கேட்போம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி யோவான் 15வது அதிகாரத்தில் 1-8 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். முதலாவது வசனம் பார்த்தீங்கன்னா, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இந்த 8 வசனங்களை நாம் ஒன்றா தியானிக்க இருக்கிறோம். இன்னைக்கு கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காரா? திராட்சை செடியாய் இருக்கிறார். நம்முடைய பரமபிதா நமக்கு எப்படி இருக்காரு? திராட்சை தோட்டக்காரரா இருக்கிறாரு. இன்னைக்கு கூட உங்க கண்களுக்கு முன்னாடி ஒரு தோட்டத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நாம் நிறைய தடவை தியானிச்சிருக்கிறோம். இந்த வார்த்தையானது உங்களுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் மறுபடியும் நாம் இதை தியானிக்கும் பொழுது இன்னும் அதிகமாய் அதில் பலப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. தோட்டம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு தோட்டம் ஞாபகம் வரணும். யாரு கரெக்டாக சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஏதேன் தோட்டம். சரி, வெரி குட். நம்ம கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணாரு? ஒரு அழகான தோட்டத்தை உண்டாக்குனார். அப்படியே நம்ம ஆதியாகமம் போவோம். நல்ல ஒரு அருமையான தோட்டம். அது ஒரு சாதாரண தோட்டம் அல்ல, ஒரு செழுமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தோட்டமாய் கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணினார். அந்த தோட்டத்தை உண்டு பண்ணி அதுல என்ன பண்ணாருன்னா, தோட்டத்தை மாத்திரம் உண்டு பண்ணல, அந்த தோட்டத்தை ஆளக்கூடிய, ஆசீர்வாதத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு 2 நபர்களை உருவாக்குனார். முதலாவது ஆதாமை உண்டாக்குனாரு, 2வது ஏவாளை உண்டாக்குனார். ஆதாமையும் ஏவாளையும் 2 பேரையும் எப்படி ஆண்டவர் உண்டாக்கினாரு? அவருடைய சாயலினாலும் மகிமையினாலும் அவர்கள் இருவரையும் உண்டாக்கினார். ஆமென். முதலாவது அந்த தோட்டத்தை ஆண்டவர் உண்டாக்கி அதுல 2 பேரை வைக்கிறாரு. அதை என்ன பண்ணணுமா? பண்படுத்தவும் பயன்படுத்தவும் அந்த 2 பேருக்கும் அதிகாரத்தை கொடுத்தார். நல்லா பாருங்க, அந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரம், செடி, கொடிகள், பழங்கள், காய்கள், கனிகள் எல்லாவற்றையும் அனுபவிக்கத்தக்கதான அந்த கிருபைகளை கர்த்தர் அவர்களுக்கு முழுமையாய் கொடுத்திருந்தார். பாதி கொடுக்கல, சாதாரணமாய் அவங்கள நீங்க ஆண்டுக்குங்கன்னு சொல்லல, எல்லா அதிகாரத்தையும் அவர்களுக்கு முழுமையாய் கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆமென். ஏன்னா தேவனுடைய சாயலையும் மகிமையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்ததுனால அந்த அதிகாரத்தையும் அவர்கள் பெற்றிருந்தாங்க. 2 பேரையும் தோட்டத்துக்கு ஆளுபடியாய் ஆண்டவர் கொடுத்தாரு. இதுல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தோட்டத்தின் நடுவில் ஆண்டவர் ஒரு மரம் வச்சிருந்தார் இல்லையா? அந்த மரத்தோட பெயர் என்ன? நன்மை தீமை அறியத்தக்க கனி உள்ள ஒரு மரம். அந்த மரத்தை நடுவுல ஏன் கர்த்தர் வைத்தார் என்று சொன்னால், உங்களுக்கு நல்லா தெரியும், தேவன் நம்மை படைத்தார் என்றதை நாம் அறிந்து கொள்ள முடியாகவும், அவர்தான் என்னை படைத்தார், நான் படைக்கப்பட்டவள், அவர்தான் என்னுடைய எஜமான், நான் அவருக்கு வேலைக்காரன் வேலைக்காரி அப்படின்ற நினைவு கூறுவதற்காகவும், 3வது அவர்தான் என்னை ஆளுகை கூடிய அதிகாரம் படைத்தவர், நான் அவருக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு வேலையாள் அப்படின்ற ஒரு 3 காரியங்களை நினைவு ஊட்டுறதுக்காக தான் தோட்டத்தின் நடுவுல அந்த மரத்தை வச்சார். ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னாரு? நன்மை தீமை அறியத்தக்க அந்த பழத்தை என்ன பண்ணுங்க, நீங்க சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? ஆண்டவர் ஒரு கட்டளையை, ஒரு உடன்படிக்கையை அங்கு செய்கிறாரு. ஆனா அதை என்ன பண்ணிட்டாங்க? அவங்க 2 பேரும் மீறிட்டாங்க. தேவனுடைய வார்த்தையை அங்க மீறிட்டாங்க. அந்த தோட்டக்காரர் யாரு? பிதா இல்லையா? அந்த திராட்சை செடியா இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நாமெல்லாம் எப்படி இருக்கும்? கொடிகளா இருக்கும். கொடி எப்படி இருக்குமா? ஒன்று மேல சாய்ந்து தான் இருக்கும், படர்ந்து தான் இருக்கும். தனியா அது நிக்க முடியாது. கொடியானது, செடி நிக்கலாம், மரம் நிக்கலாம், ஆனா கொடியானது ஒன்று மேல சாய்ந்து தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் கொடி. நாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல சார்ந்து தான் இருக்கணும்.
அவங்க தோட்டத்துல தேவனோடு கூட இருக்கும் பொழுதுதான் அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தோடும் சாயலோடும் மகிமையோடும் இருந்தாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தை அவர்கள் மீறின உடனே அவர்கள் தேவனுடைய சாயலை இழந்து போனார்கள், மகிமையை இழந்து போனார்கள். நமக்கு நன்றாக தெரியும். ரோமர் 3:23 வாசிக்கிறோம், அவர் எல்லா மனுஷரும் தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா? அப்போ தேவனுடைய மகிமையை அவங்க இழந்து போயிடுறாங்க. கர்த்தர் அவர்கள் ஆளுகை செய்யணும், அதிகாரத்தோடு இருக்கணும், ஆசீர்வாதத்தோடு இருக்கணும்னு படைச்சவர் என்னாச்சு, அவருடைய வார்த்தையை மீறினதுனால எல்லாவற்றையும் இழந்து போனாங்க. இன்னைக்கு கூட நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய தோட்டக்காரர் பிதாவா இருக்கார் இல்லையா? நாம கொடிகளா இருக்கிற நாம அவரோடு கூட சார்ந்து படர்ந்து இருக்கிறோமா, இல்லை நான் தனியா தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம இருக்கிறோமா யோசிச்சு பார்க்கணும். ஒருவேளை நானே என்னுடைய காரியங்களை செஞ்சுப்பேன், என்னுடைய வேலையை செஞ்சுப்பேன் அப்படின்னா நமக்கு படைக்கப்பட்டவர் வேண்டவே வேண்டாம் இல்ல? நம்மை உண்டாக்கின படைத்தவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார் என்று சொன்னா நாம படைக்கப்பட்டவங்க இல்லையா? உங்களுக்கு புரியுதா? அப்போ தோட்டக்காரர் நமக்கு பிதாவா இருக்கிறாரு, திராட்சை செடியா இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. நாம அதற்கு எப்படி இருக்கிறோம்? கொடிகளாய் அவரோடு கூட இணைந்து சார்ந்து இருக்கிற ஒரு பிள்ளைகளாய் தான் நம்ம காணப்படணும். அதுக்காக தான் உங்களுக்கு ஏதேன் தோட்டத்தை நான் உங்களுக்கு உதாரணமாக வைத்தேன். இன்னைக்கு கூட ஆண்டவர் சொல்றாரு, 2வது வசனம் பாருங்க, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்னு சொன்ன, கொடிகளாய் இருக்கிறோம் சரியா? ஒரு கொடியை நம்ம வைக்கிறோம். நான் அப்படியே வாங்க கண் முன்னாடி ஒரு கொடியை வைங்க, நல்லா ஒரு மண்ணை வச்சுட்டு தண்ணியை ஊற்றி அந்த கொடியில என்ன வரும் நம்ம எதிர்பார்ப்போம்? நல்ல பழங்கள். திராட்சை கொடி வச்சுக்கலாம், அப்படியே மைண்ட்ல திராட்சை பழத்தை வச்சுக்கோங்க. நல்லா அதுக்கு உரத்தை போடுறோம், தண்ணியும் ஊற்றுறோம், எல்லாமே அதுக்கு பாதுகாப்பாக வேலியிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் வராதபடி அதை பாதுகாத்து வைக்கிறோம். அதில் கனி வரலை, ஒரு 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் பார்க்குறீங்க, அதில் கனி வரலை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? எதுக்கு இந்த கொடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம்? இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்குன்னு கண்டிப்பாக அதை என்ன பண்ணிடுவோம்? வெட்டி போட்டுருவோம். ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு கொடியை நாம் வச்சுக்க மாட்டோம் இல்லையா? அது நிழல் தரப்போறது இல்ல, கனி அதுல வரல. அப்போ இடத்தை அடைச்சிருக்கிறதுனால என்ன பண்ணிடுவோம்? அதை வெட்டி இன்னொன்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரயாசப்படுவோம். மனிதனாகிய நாமே அதை நினைக்கும் பொழுது நமக்குள்ள கனி வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? விரும்புகிறார். அதுக்காக தான் தேவன் நம்மை படைத்தார். அமேன். அவரோடு கூட இருக்க வேண்டும், அவரோடு கூட நிலைத்திருக்க வேண்டும், அவரை சார்ந்து தான் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மளை உண்டாக்குனார். ஆனால் என்ன பண்ணிடுறோம்? நாம அவரோடு கூட சார்ந்து இல்லாமல் தேவனுடைய சித்தத்தை நாம் அறியாம இன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு கூட என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தா, போன வாரம் நம்ம என்ன தியானிச்சோம்? சீக்ரெட் ஆஃப் ஹீலிங் இல்ல, ஒரு சுகம் அளிக்கிற ஒரு ரகசியத்தை நம்ம கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு கூட சீக்ரெட் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ், அப்படி இல்லைன்னா சீக்ரெட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கையின் ரகசியம் என்ன? ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும்னா அது என்ன ரகசியம் நமக்கு வேணும்? அந்த ரகசியம் தான் இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் போதிக்க இருக்கிறார். என்ன ரகசியம்? நான் ஆசீர்வாதமா இருக்கணும், இல்ல என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும், நான் தேவனுக்குள்ள நிலைச்சிருக்கணும், அவருக்குள்ள நான் நிலைப்பட்டு சார்ந்து இருக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன ரகசியம்? நான் கனி தரனா, இல்ல கனி தரலினா ஆண்டவர் என்ன செய்திருவார் அப்படின்னு ஒரு சூழ்நிலை பாருங்க. அதே 2வது வசனத்துல, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஒரு சின்னதா ஒரு பூ வந்த உடனே அந்த கொடியில வச்ச அந்த தோட்டக்காரருக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஒரு பூ வந்துடுச்சு இல்ல, நான் வச்ச செடியில கொடியில பூ வந்துடுச்சுன்னு உடனே அதை என்ன பண்ணுவோம்? வேலியிட்டு அழகா அதை பார்த்து பூ வந்த உடனே காய் வரும், அப்புறம் கனி வரும்ல. அதுல சொல்றாரு பாருங்க, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை, நாம கனி கொடுக்கணும்னு நினைச்ச உடனே சாதாரண கனிகளை கொடுக்கும்படி அல்ல, அதிக கனிகளை கொடுக்கும்படி என்ன பண்றாராம்? கர்த்தர் அதை சுத்தம் பண்ணுகிறார். கனி கொடுக்க ஆரம்பிச்ச உடனே நமக்குள்ள நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் வரதான் செய்யும். தேவனுக்கு நாம் ஆத்துமாக்களை சேர்க்கிறது தான் நம்ம கனி கொடுக்கிறது. ஆமென். எத்தனை பேருக்கு நம்ம தேவனுடைய அன்பை சொல்லுகிறோம்? அவர் நமக்காய், அவர் கிறிஸ்துவா இருக்கிறது நம்ம சத்தியத்தை அறிந்த நாம கனி கொடுக்கிறோமா இல்லையா? நம்ம ஆரம்பிச்சாலே கர்த்தர் என்ன பண்றாராம்? அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் சுத்தம் பண்ணுகிறார். ஆனா நாம தான் என்ன பண்ண மாட்டோம்? ஒரு சின்ன பூ கூட பூக்க விட மாட்டோம்
இல்லை 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 என்னால முடியாது, எனக்கு பிரச்சனை இருக்கு, நானா செய்ய முடியும், எனக்கு வெக்கமா இருக்கு, பயமா இருக்கு, இல்ல அந்த பூ பூக்கிறதுக்கு இடமே கொடுக்கறது இல்லை. அப்புறம் எப்படி அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ண முடியும் ஆண்டவர்? ஆமேன். இன்னைக்கு கூட நம்ம யோசித்து சிந்திச்சு, கர்த்தாவே நான் உம்முடைய பிள்ளையா இருக்கிறேன், கர்த்தர் என்னை அவருடைய சாயலினாலும் மகிமையினாலும் அபிஷேகத்தினாலும் என்னை உண்டு பண்ணியிருக்கிறார். நான் சாதாரண மனுஷன் அல்ல. ஏன்னா தேவன் நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றிருக்கிறார். நாம் சிறு கூட்டமா இருந்தாலும் தேவனுடைய சத்தியத்தை அறிந்த ஜனங்களா இருக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கிறிஸ்து என்று நமக்கு அறிவிக்க வைத்திருக்கிறார், வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ நாம கனிகளை கொடுக்கும்படி நாம என்ன பண்ணுமா? முயற்சி செய்ய வேண்டும். அதுல நாம செய்யும் பொழுது கர்த்தர் அதை சுத்தம் பண்ணுகிறார். ஒருவேளை நமக்குள்ள இந்த காரியங்கள், எனக்கு தெரியாத காரியங்கள் இருக்கலாம், இல்ல தெரிஞ்சு மறைச்சு வச்சிருக்கலாம், இல்ல ஒளிச்சு பயந்திருக்கலாம். அதை எல்லாவற்றையும் கர்த்தர் அழகாய் சுத்தம் பண்ணுகிற கர்த்தராய் இருக்கிறார். ஆமென். நாம முயற்சி எடுக்கும் பொழுது, ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது அதை சுத்தம் பண்ணி ஆண்டவர் அதிக கனிகளை கொடுக்க கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, விரும்புகிறவராய் இருக்கிறார். எப்படி இதெல்லாம் செய்யும் பொழுது எனக்கு ஆசீர்வாதம் வரும்? தேவனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு உங்களுடைய கேள்வியா இருக்கலாம். பாருங்க, 3வது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். வந்துடுச்சா ஆண்டவருடைய ஆசீர்வாதம்? ஆமென். ஆசீர்வாதம்னா என்ன? யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். எனக்கு நல்ல வீடு இருக்கு, போகிறதுக்கு வண்டி இருக்கு, நல்ல பணம் இருக்கு, நிறைய நகை இருக்கு, அப்படின்னு நினைக்கிறது தான் ஆசீர்வாதமா? இல்ல, நான் தேவனோடு கூட இருக்கிறது தான் ஆசீர்வாதமா? ஆமென். தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவரோடு கூட இருக்கிறேன். தேவன் என்னக்குள்ள நிலைத்திருக்கிறார், நான் அவரோடு கூட நிலைத்திருக்கிறேன். அதுதான் ஆசீர்வாதம். நிறைய பேருக்கு இது தெரியல. ஆசீர்வாதம் என்று சொன்னாலே எல்லாருடைய நினைவுகளிலும் சிந்தனைகளிலும் வருவது என்ன? எனக்கு கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது, எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், எனக்கு நல்ல திருமணம் நடக்கணும், நல்ல பிள்ளைங்க பிறக்கணும், அந்த நல்லா வளர்க்கணும், அதுங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும். இதுதான் ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் என்று சொன்னால் நாம் நினைவுக்கு வர்றது அதான் இல்ல? எனக்கு வியாதி இருக்கக்கூடாது, பிரச்சனை இருக்கக்கூடாது, கண்ணீரே நான் விடக்கூடாது, நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். இல்லவே இல்லை. இன்னைக்கு நம்ம தெளிவா நினைச்சுக்கணும், கர்த்தரோடு கூட நான் நிலைத்திருந்தாலே எனக்கு அது தேவ ஆசீர்வாதம். அதுதான் என்னுடைய ஆவிக்குரிய முதல் ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளையாய் நம்மை மாற்றிருக்கிறார். முதலாவது ஆசீர்வாதம், நான் தேவனோடு கூட நிலைத்திருக்கிறேன், எனக்குள்ள தேவன் நிலைத்திருக்கிறார். அதான் சொல்றார் ஆண்டவர், என்னில் நிலைத்திருந்தால் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், கொடியானது, எல்லாரும் சொல்லுங்க, கொடியானது, நாம தான் கொடி. திராட்சை செடி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், நான் இயேசு கிறிஸ்துவோடு இல்லைன்னா, நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. நிச்சயமாய் நாம கனி கொடுக்க முடியவே முடியாது. ஆப்ஷனே இல்லை. கனி கொடுத்தாலும் கொடுக்கும், அப்படி போடல. ஆண்டவரோடு கூட நிலைத்திருந்தால் மாத்திரமே நாம கனி கொடுக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நாம இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும், நான் கர்த்தரோடு கூட இருக்கிறேனா? தேவ ஆவியானவர் எப்பொழுதும் எனக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவரை நான் என்ன பண்றேன்? எடுத்து பயன்படுத்துகிறேனா? இல்லைன்னா என் சுய சித்தத்தின்படி என் வேலை உண்டு என்று இருக்கிறேனான்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். இங்க சொல்றார் ஆண்டவர், கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. என்னால செய்ய முடியாதுதான். தானாய் கனி கொடுக்க முடியாது. ஆனா எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாசம் செய்கிறார். தேவனுடைய ஆலயமா நான் இருக்கிறேன். அவருடைய கொடி நான். அவரை சார்ந்து தான் படர்ந்து தான் இருக்கிறேன். நிச்சயமா நான் கனி கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அதான் அடுத்த லைன்ல சொல்லுது, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நாம் ஆண்டவருக்குள்ள இல்ல,
ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ள இல்ல, வார்த்தையானவர் எனக்குள்ள இல்ல அப்படின்னா நம்ம நிச்சயமாக கனி கொடுக்கவே முடியாது. என்னதான் வசதி இருந்தாலும், பணம் இருந்தாலும், அழகு இருந்தாலும், அறிவு இருந்தாலும், படிச்சிருந்தாலும், என்ன இருந்தாலும் கர்த்தருக்குள்ள நிலைத்திராவிட்டால் நாம கனி கொடுக்கவே முடியாது. எதுவுமே இல்லை என்றாலும், படிக்கலினாலும், அழகிலினாலும், அறிவிலினாலும், வசதியினாலும் கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்தால் நிச்சயமாக நம்ம என்ன பண்ணுவோம்? கனி கொடுக்கிறவர்களாக தான் நாம காணப்படுவோம். 5வது வசனம் பாருங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். அவர் இல்லாம நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிற வார்த்தை, நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், என்னால முடியல. இல்ல, எதுக்காக காலையில எழுந்து மனிதன் ஓடுகிறான்? யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு காலையில எந்திரிச்சு குளிச்சு சர்ச்சுக்கு வந்தாச்சு. ஆனா ஒவ்வொரு நாளையில இருந்து திங்கக்கிழமைல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் இங்க இருக்கவங்க எல்லாரும் ஒரு ஓட்ட ஓடிட்டு இருக்கோம். ஓடுறோமா? பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு ஓடுறாங்க, வாலிப பிள்ளைங்க காலேஜுக்கு வேலைக்கு ஓடுறாங்க, பெரியவங்க அவங்கவுங்க வேலைக்கு ஓடுறாங்க. எழுந்திருக்கிறோம், சாப்பிட்றோமா இல்லையோ, ஓடணும் ஓடணும். எதுக்காக ஓடுறோம்? யாருக்காக ஓடுறோம்? நாம சாப்பிட்றதுக்கு நாம ஓடுறோம் இல்ல, நாம சாப்பிட்றதுக்கு, நம்ம பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு ஓடுறோம் இல்ல. அந்த ஓட்டத்துல நாம நிக்கல. ஒரு நாள் நின்னுட்டாலும் அடுத்த வேளை சாப்பாடு கேள்விக்குறி இல்ல, அதுக்கு நாம யோசிக்கல. ஆனா கர்த்தருடைய வேலையை செய்யணும், இல்ல ஒரு ஊழியம் செய்யணும், இல்ல ஏதாவது ஒரு காரியங்களை இணைந்து செய்வோம் என்று சொன்னால் அந்த ஓட்டத்திற்கு பயம் இல்ல. அதான் சொல்றாரு கடைசியில, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. செய்ய முடியாது இல்ல, அந்த இடத்துல பாருங்க, செய்யக்கூடாது, முடியவே முடியாது, செய்யவே முடியாது. ஆமென். அவர் இல்லாம, அவருடைய துணை இல்லாம, கிருபை இல்லாம, உதவி இல்லாம நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. இல்ல இல்ல நான் செஞ்சிடுறேன் உணர்ச்சப்பட்டு நாம சொன்னோம்னா நிச்சயமா நம்மளால செய்யவே முடியாது. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார், அவர் கரெக்டா நம்மளை நடத்துவார். ஆமென். நம்ம என்ன செய்யணும், எது செய்யக்கூடாதுன்ற அந்த தெளிவான ஞானத்தையும் கிருபையும் அறிவையும் கர்த்தர் மாத்திரம் தான் நமக்கு தரார். ஆமென். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நான் கர்த்தரோடு கூட நிலைத்திருந்தேன் என்று சொன்னால் நிச்சயமாக நான் கனி கொடுக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நாம நினைக்கலாம் என்னால முடியவே முடியாதுதான். ஆனா கர்த்தருக்குள்ள நாம நிலைத்திருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக கனி கொடுக்கத்தக்கதான அந்த கிருபைகளை கர்த்தர் தருகிறார், சுத்தம் செய்கிறார், அந்த வரங்களை நமக்கு ஆண்டவர் தருகிறார். அடுத்த வசனம் பாருங்க, அழகா சொல்றாரு, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். கர்த்தருக்குள்ள இல்லை அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, பொருளாதார வாழ்க்கையும் உலர்ந்து காய்ந்து போய்விடும். நம்மை மற்றவர்கள் பார்த்து அவமதிக்கக்கூடிய அந்த நிலைமை நமக்கு வந்துவிடும். அந்த நிலைமையில நாம இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சாயலினால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோட தான் இருக்கணும். ஆமென். நம்முடைய முகங்கள் எப்பொழுதும் என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன வியாதிகள் இருந்தாலும், என்ன போராட்டம் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது எப்படி பண்ணோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லா இருக்கீங்களா? அந்த ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்கு யார் தராரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தராரு. அப்போ அவர் சொல்றாரு, அவருக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுது கனி கொடுக்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, பாருங்க, அப்படி கனி கொடுக்கலினா அவன் எரியுண்டு உலர்ந்து போவானா. இருக்கிற இடம் தெரியாம அது காய்ந்து போயிடும். அது ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு நிலையில நாம இருக்கிறோம். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். கர்த்தரோடு கூட இல்லாத பிள்ளைங்க கடைசியில எங்க போவாங்க? எரிகிற நரகத்துக்கு, அக்கினியாய் எரிந்து கொண்டிருக்கிற அந்த நரகத்துக்கு அவர்கள் போயிடுவாங்க. ஆப்ஷனே இல்லை இல்ல, அவங்களுக்கு சாய்ஸே கிடையாது. கர்த்தரோடு கூட நிலைத்திருந்தோம் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கு என்று சொன்னால் நிச்சயமாய் நாம கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் இருந்து பரலோகத்துக்கு போவோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி இல்லை என்று சொன்னால் நம்ம எங்க போவோமா? நான் தேவனுடைய பிள்ளை தான், சர்ச்சைக்கு போறேன் தான், காணிக்க கொடுக்கிறேன், எல்லாமே செய்யறேன், ஆனா எனக்குள்ள கனி இல்லை என்றால், நான் தேவனோடு கூட நிலைத்திருக்கவில்லை என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள இருந்து ஒன்றும் செய்யாமல் இருந்தேன் என்று சொன்னால் நரகம்தான். ஆமென். அப்படிதான் வார்த்தை சொல்லுது, நான் சொல்லல. என்ன சொல்றார் ஆண்டவர்? அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவை எரிந்து போம். ஆமென்.
ஹல்லேலூயா. நம்ம யோசிச்சு பார்க்கணும். தேவனுடைய பிள்ளைகள் ஏதோ வந்தேன், தேவனை ஆராதிச்சேன், நான் போயிட்டேன், இல்லவே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைங்க ஞானமுள்ள பிள்ளைங்க. ஏன்னா கர்த்தர் சொல்றார், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருடைய ஞானம் நமக்குள்ள இருக்கு. ஞானத்தோடு நடந்துக்கிற பிள்ளைங்க தான் கர்த்தருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. புத்தி இல்லாமல், தெளிவில்லாமல், அறிவில்லாமல் இருக்கிற பிள்ளைகள் இல்லை. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நாம பேசுகிறதிலும், நடக்கையிலும், வார்த்தையிலும் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? ஞானத்தோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க, ரொம்ப அருமையான வசனம். 7வது வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்போ வருது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது, தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும் பொழுது, நாம கேட்டுக்கொள்வது எதுவோ, இது கேளுமா, நான் இது தரேன்னு சொல்லல. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோனாலும் அங்க வந்துடுச்சு. எது வேண்டாலும், அது உலக ஆசீர்வாதமானாலும் சரி, சரீர ஆசீர்வாதமானாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதமானாலும் சரி, எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இதுதான் தேவனுடைய ரகசியம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாக தான் இருக்கணும்னு விரும்புகிறார். நாம தான் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமா இல்ல, தேவன் நம்ம ஆசீர்வாதமா தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம சந்தோஷமா, என்னுடைய மகள் சந்தோஷமா இருக்கணும் தான் ஒரு பெத்தவங்க நினைப்பாங்க இல்லையா? அப்போ நம்மை உண்டாக்கின, நம்மை படைத்த கர்த்தர் நாம் ஆசீர்வாதமாக தான் இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அழுதுகிட்டு, கண்ணீரோடு, சாபத்தோடு, வியாதியோடு இருக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரா? நிச்சயமா இல்லவே இல்லை. ஆமென். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து, நம்ம அதை தான் தியானிச்சுட்டு இருக்கோம்ல. வார்த்தை, அவர் தான் வார்த்தை. வார்த்தையினால தான் வெளிச்சம் உண்டாக கடவுதினாரு, வெளிச்சம் வந்துடுச்சு இல்ல. அவர் தான் வார்த்தையா நமக்குள்ள இருக்கிறார். அப்போ வார்த்தை எனக்குள்ள இருக்கு, தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள இருக்குன்னும் போது நான் எப்படி ஆசீர்வாதமா இல்லாம இருக்க முடியும்? ஆமென். இனி நம்முடைய வாயிலிருந்து என்ன வாழ்க்கை, இது ஆசீர்வாதமே இல்லைன்னு சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா. ஒரு வைராக்கியத்தோடு நம்ம இன்னைக்கு இருப்போம். நான் தேவனுடைய பிள்ளை, தேவ ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்குள்ள நிச்சயமா இருக்கு. அதான் சொல்றாரு, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கட்டளை கொடுத்துட்டாரு. ஆமென். ஏற்கனவே கொடுத்துட்டாரு, இனிமேல் கொடுக்க போறது இல்லை. இதை நீங்க புதுசா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நம்ம தியானிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம இதை அழகா அந்த மன்னாவை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்ப ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இருக்கணும்? பலத்து செழிப்பா புஷ்டியா இருக்கணுமா இல்லையா? இப்படி இருக்கணுமா? இல்ல, அருமையான ஆகாரத்தை கர்த்தர் வாரம் நமக்கு போதிச்சுட்டு இருக்காரு. அப்ப ஆவிக்குரிய மனுஷன் வளரணுமா, இல்ல காய்ந்து ஒடிந்து உலர்ந்து போயிருக்கணுமா? யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்று சொன்னால் அது தெரியணும். ஆமென். ஆசீர்வாதத்தோடு நாம இருக்கிறோம் அப்படின்னா அது மற்றவர்களுக்கு சாட்சியா இது போகணும். அப்போ நிச்சயமாய் தேவனுக்கு நான் கனி கொடுக்கிறவரா இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்குள்ள நான் நிலைச்சிருக்கணும். கர்த்தர் எனக்குள்ள அவர் இருக்கிறார் என்று சொன்னால் நான் நிச்சயமாக ஆசீர்வாதமாக தான் இருப்பேன். அறிக்கை செய்யணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாயிலிருந்து அறிக்கை செய்யணும். என்ன செய்யணும்? நான் நல்லா தான் இருக்கேன், கர்த்தர் என்ன ஆசீர்வாதமாக தான் வச்சிருக்கிறார், என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக தான் இருக்கும், என் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக தான் இருப்பாங்க, நான் ஆசீர்வாதமாக தான் இருப்பேன் என்று நம்முடைய வாயினால என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யணும். ஆனா சூழ்நிலை அப்படி இருக்கவே இருக்காது. பரவாயில்ல. ஏன்னா நம்மோடு இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? வார்த்தையானவர். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நமக்குள்ள வார்த்தையா இருக்கிறார். அவருக்குள்ள நான் நிலைத்திருப்பேன் என்று சொன்னால் நிச்சயமாக நான் ஆசீர்வாதமாகத்தான் இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாமா? 8வது வசனம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். இப்போதான் முக்கியமான பகுதிக்கு வரும் இல்ல. 3 காரியங்களை நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறேன். என்னன்னா, முதலாவது நிலைத்திருத்தல். கர்த்தரோடு கூட நான் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். செடி வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு மண்ணை தோண்டி செடியை வச்சுட்டு விட்டுட்டா அது வளருமா? அதற்கு தண்ணி ஊற்றணும், அதில் பூச்சி ஏதாவது வருதான்னு பார்க்கணும் இல்லை. அது நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்கவில்லை என்று சொன்னால் வைத்ததற்கு பிரயோஜனமே இல்லை. நாம் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறோமா
இல்லை ஏனோ தானம் என்ற அசட்டையா இருக்கிறோமா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். முதலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கர்த்தருக்குள் நிலைத்திருத்தல், நான் தேவனோடு கூட நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, கனி கொடுங்கள். நான் கர்த்தரோடு கூட நிலைத்திருக்கிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக நான் கனி கொடுப்பேன். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்தது மூன்றாவது, நான் கனி கொடுக்கிறது மாத்திரமல்ல, சீஷராயிருப்பேன். ஆமேன். கர்த்தர் அதுதான் விரும்புகிறார். அதுதான் மத்தேயுல நம்ம வாசிக்கிறோம் 28வது அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவர் சொன்ன கடைசி வார்த்தையில பாருங்க என்ன சொல்றாரு? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, என்னுடைய அன்பை சொல்லுங்க, என்னுடைய பிள்ளைகளா மாத்துங்க அப்படின்னு சொல்லல, சீஷராக்குங்க. சீஷர்னா என்ன அப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாஸ்டர் நமக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கார். சீஷர்னா என்னன்னா, ஒரு குருவை அப்படியே பின்பற்றுறது தான் சீஷர். என்ன செய்யறாரோ அதை அப்படியே செய்யறது, மாத்தி செய்யறது இல்லை செய்யாம இருக்கிறது இல்லை. அதுக்கு பேர் சீஷர் கிடையாது. ஒரு குரு எஜமானர் நமக்கு இருக்காருன்னா அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிற பிள்ளைகளாக தான் நம்ம இருக்கணும். அதுதான் சீஷர். அப்போ ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறத நாம நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராக இருப்பீர்கள். ஏசப்பா சொல்றாரு, பிதா மகிமைப்படத்தக்கதான மிகுந்த கனிகளை நீங்க கொடுப்பீங்க, எனக்கு எப்படி இருப்பீங்க? சீஷரா இருப்பீர்கள். பிள்ளைகளா இருக்கிறோம். ரெண்டாவது, அடுத்த ஒரு பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னது? சீஷ பிள்ளைகள். ஆமேன். இன்னைக்கு உங்களை சீஷ பிள்ளைகளாய் கர்த்தர் உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ நாம யாருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும்? கர்த்தருக்குள்ள நாம நிலைத்திருக்க வேண்டும், கனி கொடுக்க வேண்டும், சீஷர்களாய் இருக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். we have to know the will of God. தேவனுடைய சித்தத்தை அறிந்து நாம் அதை எப்படி அறிந்து மாத்திரம் இல்லை, நமக்கு தெரியும் தேவனுடைய சித்தம் என்ன. தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்றது தான் தேவனுடைய சித்தம், இல்லையா? அது கூட தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. தேவனுடைய சித்தம் என்னன்னே தெரியல, நான் ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. தேவனுடைய சித்தம்னா என்ன? நம்ம பிள்ளைங்க சொல்லுவாங்க எந்திரிச்சு, தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்றது தான் தேவனுடைய சித்தம். அதுக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம்ல. ஆமேன். அதை நாம அறிந்து செயல்படுறது தான் தேவனுடைய பிள்ளைகள். அதை அறிந்துக்கிறது தேவனுடைய பிள்ளைகள், அதை செயல்படுத்துறது தேவனுடைய சீஷ பிள்ளைகள். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, 15ல 16வது வசனம் வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் சொல்லுகிற வார்த்தை, நான் எப்படியோ தெரியல அந்த சர்ச்சுக்கு போயிட்டேன் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆண்டவர் தொட்டுட்டாரு, நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்றதை விட, ஆண்டவர் தான் நம்மை தேடி வந்தார் இல்ல. பாவியா இருந்த நம்மை ஆண்டவருடைய சமூகத்துல சேர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் தான் நம்மை தேடி வந்தார் இல்ல. அதை நம்ம உணர்றதே கிடையாது. நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அநேக வேளையில சூழ்நிலைகள்ல பிரச்சனைகள் மத்தியில பாடுகள் மத்தியில என்ன இது அப்படின்னு நான் சொல்லிடுறோம் இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நாம ஆண்டவரை தேடி போகல, ஆண்டவர் தான் நம்மளை தேடி வந்தார். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆமேன். ஆண்டவர் தான் நம்மை தேடி வந்தார். ஒவ்வொருத்தரையும் தாயின் கருவுல உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டார். ஆமேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாளைக்கு இல்ல, நேற்று இல்ல, தாயின் கருவுல உருவாகல, அது ஆண் பெண்ணுனே உருவாகல, அதற்கு முன்னாடியே நம்மளை பெயர் சொல்லி அழைச்சிட்டாராம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். அதிசயமாய் பிரமிக்கத்தக்கதாய் கர்த்தர் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். ஆமேன். நாம தேடி ஆண்டவரை போகல, ஆண்டவரை என்ன நான் தேடி போயிட்டேன் அப்படின்னு இல்லவே இல்லை. கர்த்தர் தான் உங்களையும் என்னையும் தேடி வந்தார். ஆமேன். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும். மறுபடியும் இதுல வருது,
பிதாவாகிய தேவன் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, ஹல்லேலூயா, கர்த்தருக்குள்ள இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும் பொழுது நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது என்ன பண்றாரா, கர்த்தர் நமக்கு வாய்க்க செய்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமென். எதற்காக நம்ம ஏற்படுத்தியிருக்கிறார் கர்த்தர்? எதற்காக ஏற்படுத்தியிருக்கிறார்? கனி கொடுக்கும்படிக்கு, நாம் நிலைத்திருக்கும்படிக்கு, கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கும்படிக்கு நம்மை உண்டாக்கி இருக்கிறார். நம்ம எதற்காக தேவன் படைச்சிருக்கிறார் என்ற அந்த நோக்கமே இதுல வந்துடுச்சு. கர்த்தர் என்னை தேடி வந்தார், அவருக்குள்ள நிலைச்சிருக்கணும், நான் கனி கொடுக்கணும், அதற்காக தான் என்ன உண்டாக்கி இருக்கார், அதற்காக தான் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இதே யோவான் 4வது அதிகாரத்துல ஒரு ஸ்திரீயை பார்க்கலாம். ஏற்கனவே நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், மறுபடியும் நம்ம தியானிக்கலாம். யோவான் 4வது அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரீ ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தண்ணி எடுக்கிறதுக்காக கிணத்துக்கிட்ட வராங்க. அவங்க தண்ணி எடுக்கிறதுக்காக தான் ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு வராங்க, சரியா? ஆனால் இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வராரு. எத்தனாவது வசனம் வாசிங்க? 12வது வசனம் வாசிங்க. 4, 10, 11, 12 வாசிங்க. இருங்க, இதில் அப்படியே ஃபுல்லாக வாசிச்சிங்க அப்படின்னா என்ன சம்பவம் வருது? சமாரியா ஸ்திரீ கிணற்றுக்கிட்ட ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வராரு. தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கேட்குறாரு. உடனே அந்த ஸ்திரீ என்ன நினைக்கிறாங்க, நாம் குடிக்கிற அந்த சாதாரண தண்ணி தான் நினச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்ககிட்ட என்ன இல்லை, குடமும் இல்லை, நீங்கள் எப்படி இந்த தண்ணி எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அவர் ஜீவ தண்ணீர் பற்றி பேசுவார், ஆனால் இவங்க சாதாரண தண்ணி பற்றி அவங்க கேட்குறாங்க. உடனே அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அதில் பாருங்க, ஆண்டவர் அந்த ஸ்திரீயோட நிலைமையை சொல்கிறார். அவங்க என்ன சூழ்நிலையான ஒரு ஸ்திரீன்றதை ஆண்டவர் அங்கே சொல்கிறார். அங்கே சொன்ன உடனே 19 வசனத்தில் சொல்கிறாங்க, அந்த ஸ்திரீ அவங்க சாதாரண தண்ணி குறித்து அவங்க பேசுகிறாங்க, சரிங்களா? சாதாரண தண்ணியே நான் குடிச்சனாலே எனக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு ஜீவ தண்ணீரை. இன்றைக்கி நம்ம அப்படி தான் தியானிச்சுட்டு இருக்கோம். தேவ ஆசீர்வாதத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கணும் தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். அப்போது ஜீவ தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகாது. ஆனால் சாதாரண தண்ணியாக நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தாகம் உண்டாகும். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். ஜீவ தண்ணீர் நமக்குள்ள இருந்தால் மறுபடியும் நமக்கு தாகம் உண்டாகாது, நம்ம கனி கொடுப்போம். ஆமென். இங்கே பாருங்க, அவங்க சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து உனக்கு 5 புருஷர்கள் இருந்தாங்க, இப்போ உன்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தின உடனே அவ சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, ஸ்டேட்மெண்ட், ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஆமென். உடனே அவ என்ன சொல்றா, எதுவுமே ஆண்டவர் அங்க வெளிப்படுத்தல, எதுவுமே செய்யல. அவளுடைய வாழ்க்கையை சொன்ன உடனே அவ சொல்ற காரியம் என்ன, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஆமென். இன்னைக்கு கூட ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சத்தியத்தை வெளிப்படுத்திருக்கிறார். அவர் ஒரு உண்மையான தீர்க்கதரிசி. அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். அவர் தான் உண்மையான தீர்க்கதரிசி, உண்மையான ஆசாரியர், உண்மையான ராஜா. மனுஷனா நம்மளும் ஆண்டவர் பிரிஞ்சிருந்தோம். தீர்க்கதரிசியாய் நம்மளை என்ன பண்ணியிருக்கார், அவர் பரலோகத்துக்கு சேர்க்கக்கூடிய அந்த வழியை நமக்கு காட்டியிருக்கார். 2வது, அவர் சொந்த ரத்தத்தை நமக்கு சிந்தி நம்ம பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்து நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். அவர் தான் உண்மையான ஆசாரியர். ஒரு உண்மையான ராஜாவா இருந்து பாம்போட தலையை, பிசாசோட தலையை என்ன பண்ணிட்டாரு, சிலுவையில நசுக்கிட்டார். வெற்றி சிறந்த ராஜாவா நமக்குள்ள ராஜாதி ராஜாவா இருக்கிறார். ஆமென். அந்த சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் சொன்ன உடனே அவர் சொல்றார், நான் உம்மை தீர்க்கதரிசி என்று காண்கிறேன்.
ஆமேன். அவர் சொன்னது உடனே அவர் பாருங்க, கீழே ஆண்டவர் சொல்றாரு 23ல, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி சொல்றாரு, என்னை தொழுது கொள்றவங்க எப்படி தொழுது கொள்ளணுமா? உண்மையாய், எப்படி? ஆவியோடும் உண்மையோடு தொழுதுக்கணும். ஏன்னா ஆண்டவர் எப்படி இருக்காரா? ஆவியா இருக்கார், எங்கும் நிறைந்தவராய் இருக்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆதியில எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இப்பயும் இருக்கிறார். ஆமேன். இங்கே இருக்கிறாரு, அமெரிக்காவில் இருக்கிறார், லண்டன்ல இருக்கிறார். ஆண்டவர் ஆவியா எல்லா இடத்துல உலாவி கொண்டு இருக்கிறார். ஒரு இடத்துல இல்ல, ஒரு பொருள்ல இல்ல நம்முடைய ஆண்டவர். ஆமேன். ஹல்லேலூயா. தேவன் ஆவியா இருக்கிறாருன்னு சொன்ன உடனே அந்த ஸ்திரீ என்ன சொல்றாங்க பாருங்க, ரொம்ப அருமையான வசனம் 25. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார், ஆமேன், என்று நான் அறிவேன். அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் எனக்கு அறிவிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் சொல்றார், அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர். ஆமேன். கிறிஸ்துன்ற அந்த வெளிப்பாட ஆண்டவர் அந்த இடத்துல காமிக்கிறார். எப்போ அப்படின்னா, அவர் ஆண்டவர் தீர்க்கதரிசின்னு பார்த்த உடனே அந்த வெளிப்பாடு வந்துடுச்சு, அவர் தான் கிறிஸ்து. ஆமேன். உங்களையும் என்னையும் தேடி வந்தார். நாம நரகம் போகக்கூடாது, பரலோகம் போக வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார். அவருக்குள்ள நிலைத்திருக்கும்படியாய், கனி கொடுக்கும்படியாய், சீஷர்களாய் இருக்கும்படியாய் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார். பாருங்க, அவங்க அடுத்தது செஞ்ச காரியம் தான் நாம செய்ய போறோம் இல்ல. அவங்க என்ன பண்றாங்க பாருங்க. அப்பொழுது 28ல, அதுக்கு முன்னாடி வாசிச்சிங்கன்னா 27ல, அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. அத்தருணத்தில்னா அந்த நிமிஷத்துல அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க, தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ள போறாங்க. தண்ணி எடுக்க தான் அவங்க குடத்தோட வந்தாங்க. ஆண்டவரை பார்க்குறாங்க, அவர் தீர்க்கதரிசி கிறிஸ்துன்னு பார்த்துட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, குடத்தை வச்சுட்டு போறாங்க. ஆமேன். கனி கொடுக்க அந்த செடி என்ன ஆயிடுச்சு, கொடி ஆயத்தமாயிடுச்சு. ஆமேன். அந்த குடத்தை வச்சுட்டு அவங்க எதுக்காக வந்தாங்க, தண்ணி எடுக்க குடத்தோட வந்தாங்க. ஆனா மேசியாவை பார்த்துட்டாங்க, கிறிஸ்துவை பார்த்துட்டாங்க. உடனே அவங்க செஞ்ச வேலை என்ன, அவங்க வேலையை விட்டுட்டு, ஆமேன், அவங்க எதுக்காக வந்தாங்க, தண்ணி எடுக்க குடத்தோட வந்தாங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்குள்ள வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் அவங்க எந்த வேலைக்காக வந்தாங்களோ அந்த வேலையை வச்சுட்டு போய் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய், ஆமேன், எனக்கு நிறைய வேலைங்க இருக்கு. உங்களுக்கு என்ன தெரியும் சிஸ்டர், இல்ல நிறைய வேலை இருக்கு, சொன்னாலே எனக்கு டைமே பத்தாது இல்ல. ஆனா உங்க வேலையை இறக்கி வைத்துட்டு தான் ஆண்டவருடைய வேலையை செய்ய முடியும். ஒரு உரையில 2 கத்தி இருக்க முடியாது. இந்த வேலையும் செஞ்சுட்டு இந்த வேலையை செய்ய முடியாதுதான். ஆனா கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுது நாம கனி கொடுப்போம். யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமீன். யாருக்கெல்லாம் அது புரியுதுன்னு எனக்கு தெரியல. அவங்க குடத்தை வைத்துட்டு ஊருக்குள்ள போறாங்க. ஊருக்குள்ள போயிட்டு அப்படியே நிக்கல, ஜனங்களை நோக்கி அவங்க சொல்றாங்க பாருங்க, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ, வந்து பாருங்க சொல்றார். அம்மா நான் கூப்பிட்டேம்மா சர்ச்சைக்கு, வரேன்னு சொல்றாங்க, வரமாட்டாங்கவா இல்ல, கூப்பிடுங்க, போங்க, ஃபர்ஸ்ட் ஜனங்களை பாருங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க, வந்து பாருங்க, அவர்தான் கிறிஸ்துதானோ. ஆமேன். நான் போவே இல்லைம்மா, கூப்பிடவே இல்லைம்மா, எப்படி வருவாங்க இல்ல. நான் இது சிரிக்க சொல்லல, யோசிக்க சொல்றேன். அந்த ஸ்திரீ அவங்க வேலையை நிறுத்திட்டு குடத்தை வைத்துட்டு ஊருக்குள்ள போய் ஜனங்களை நோக்கி சொல்றாங்க, வந்து பாருங்கள். வந்தாதான் தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர். நாம கூட வந்து பார்க்கலினா இவரை ருசிச்சிருக்க முடியாது. கர்த்தர் நல்லவர் என்றதை நம்ம ருசிச்சிருக்க முடியாது, அவருடைய கிருபையை பெற்றிருக்க முடியாது. ஆமேன். கர்த்தர் நம்மை தேடி வந்தார், நாம வந்து பார்த்தோம். அதே மாதிரி எத்தனையோ பேர் அவரை வந்து பார்க்காம இருக்காங்க
ஹல்லேலூயா. பாருங்க, வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்து தானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ஊர்ல இருந்தவங்களா அப்படியா நீ அப்படி சொல்றியா அப்படின்னு கேட்கல. ஏன்னா அவங்களுக்குள்ள யாரு வந்துட்டாரு? கிறிஸ்து வந்துட்டார். கிறிஸ்து வெளிப்படுத்திட்டார். நாம கிறிஸ்துக்குள்ள நிலைச்சிருந்தா கனி கொடுப்போம். ஆமேன். அவங்க பாருங்க, அவங்க சொன்ன உடனே அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். உடனே ஊர்ல இருந்தவங்க அப்படியே உட்காந்து கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஊருக்குள்ள ஒரு ஸ்திரீ ஓடி போய் சொல்றாங்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்ற உடனே, போமா உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை வேற வேற வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கலாம் அந்த ஊருக்குள்ள இருந்தவங்க. இல்லை இப்போ கூட ஊருக்குள்ள போய் நம்ம சொன்னாதான் தெரியும். இல்லை போமா உன் வேற வேலை இல்லை, பரவாயில்ல. ஆமேன். போய் சொல்லணும். குடத்தை வச்சுட்டு நம்ம போய் சொல்லணும். ஆமேன். அவங்க சொன்னாங்க. உடனே ஆண்டவர் அங்க ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். என்ன பாருங்க, அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. இதுதான் நான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை. எனக்குள் நிலைத்திருந்தால் நிச்சயமா நாம என்ன பண்ணுவோம்? கனி கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஏன்னா நாம தனியாய் படர முடியாது. கொடிகள் சார்ந்துதான் இருக்கும். திராட்சை செடியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நாம் சார்ந்து கொடிகளாய் இருக்கும் பொழுது பரமபிதா தோட்டக்காரராய் இருக்கிறார். நிச்சயமாய் நாம் என்ன பண்ணுவோம்? கனி கொடுப்போம். சுத்தம் இல்லாத நம்மை சுத்தம் செய்வார். பிரயோஜனமே இல்லாத நிலத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சீர்படுத்துவார். தண்ணி ஊற்றுவார். அவர் ஜீவ தண்ணீரை, ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஊற்றாயிருக்கிறார். அப்ப எப்படி நம்ம வளராம இருப்போம்? தண்ணி இருந்துட்டு எல்லாமே செழுமையா இருக்கும் போது அந்த செடி எப்படி வளராம இருக்கும்? கனி கொடுக்காமல் இருக்கும். ஆமேன். இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். சின்ன பிள்ளைங்களும் சரி, பெரியவங்களும் சரி, வாலிப பிள்ளைங்களும் சரி, நான் கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்தால் நிச்சயமாக நான் கனி கொடுப்பேன். எப்படி சமாரியா ஸ்திரீ ஆண்டவரை பார்த்த உடனே, கர்த்தர் அவளுடைய காரியங்களை வெளிப்படுத்தின உடனே அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டதோ, அவள் ஓடி போய் அந்த ஊருக்குள்ள சொல்ல உடனே ஊர் ஜனங்க என்ன பண்ணாங்க? அவரிடத்திற்கு வந்தார்கள். ஆமேன். இன்னைக்கு கூட நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையா இருக்கிறேன். நீங்க என்னை தெரிஞ்சு கொண்டிருக்கீங்க, என்னை தேடி வந்திருக்கீங்க, உம்முடைய பிள்ளையாய் மாற்றிருக்கீங்க. பிள்ளையாய் மாத்திரம் இல்ல, உடைய சீஷ பிள்ளைகளாய் என்னை உருவாக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்ப நான் கனி கொடுக்கலன்னா எப்படி? இல்ல இன்னைக்கு கூட அப்படியே எழுந்தூயா அவருடைய வார்த்தையானது இப்படியாய் சொல்லுகிறது. அவர் ஹல்லேலூயா என்னில் நிலைத்திருந்தால் நான் நிச்சயமாய் கனி கொடுப்பேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவாது உங்களுக்கு செய்யப்படும். ஒருவேளை நீங்கள் எல்லாரும் பிரச்சனையோடு, வியாதியோடு, மனவேதனையோடு, பாரத்தோடு வந்திருக்கலாம். அது எதுவாயிருந்தாலும் பரவாயில்லை. என் ஆண்டுடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவாது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. எப்பொழுது அவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது, அந்த வார்த்தை நமக்குள்ள இருந்து நிலைத்திருக்கும் பொழுது, நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய், தேவனுடைய சீஷத்து பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் கேட்டுக்கொள்வது எதுவாதோ நமக்கு ஆண்டவர் செய்ய சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்கவே தேவன் விரும்புகிறார். ஆனா நாம தான் விரும்புகிறது இல்லை. என்னுடைய வேலை உண்டு, நான் உண்டுன்னு நான் ஓடிட்டு இருக்கேன்ப்பா. ஒவ்வொரு நாளை எழுந்து காலையில் நான் ஓடிட்டே தான் இருக்கேன். உமக்குன்னு நான் நேரத்தை கொடுக்கறது இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. ஆனா என்னுடைய வேலையை நான் கரெக்டா செஞ்சுட்டு தான்ப்பா இருக்கேன். ஒரு நிமிஷம் நான் யோசிச்சு பார்க்கலாமா? எவ்வளவு ஒரு போராட்டமான ஒரு உலகத்துல நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயமில்லாத, நிலையில்லாத உலகத்துல நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்பொழுது மரணம் வரும் என்று சொல்லியே தெரியாத ஒரு உலகத்துல நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு, திட்டம் உண்டு, சித்தம் உண்டு. அதையெல்லாம் மறந்து விட்டு நாம் எங்க தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாமா? கர்த்தருடைய சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நிச்சயமாக நம்ம கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். ஒருத்தருக்காவது இந்த வருடம் பிறந்து 6 மாதங்கள் இன்றோடு முடிவடைகிறது. இன்னும் 6 மாதம் என் கையில இருக்கு. அப்பா, யாராவது ஒருத்தருக்காவது இந்த வருடம் முடியறதுக்குள்ள உம்முடைய அன்பை நான் சொல்லி அவங்களை உம்முடைய பிள்ளையாய் மாற்ற எனக்கு கிருபை செய்யுங்க. என்னால முடியாது. வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்குள்ள இருந்தா அது செய்ய முடியாதுதான். ஆனா கர்த்தருக்குள்ள நாம நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்ய அவர் வல்லவராய், சித்தமுள்ளவராய், விரும்புகிறவராய் இருக்கிறார். அதுக்கு நீங்க இடம் கொடுப்பீங்களா?
அவர் வேலை செய்ய நம்ம அனுமதிப்போமா? ஹல்லேலூயா. இல்ல என்னுடைய சுயம் செய்யணும் முடிவெடுப்பீங்களா? நிச்சயமா நம்முடைய சுயமோ மாம்சமோ இதை செய்யவே முடியாது, கனி கொடுக்கவே முடியாது. நாம் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுது, கர்த்தரை நம்பி நாம் வாழும் பொழுது, நாம் ஆசீர்வாதமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, நம்மை சார்ந்திருக்கிறவர்களும் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, இந்த வேலை கூட உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானித்திருக்கிறோம் ஐயா. அப்பா, நாங்கள் உம்மில் நிலைத்திருக்க நீங்கள் என்னில் நிலைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். நாங்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய், சீஷ பிள்ளைகளாய், உம்முடைய நாமத்தை அறிக்கை செய்கிற பிள்ளைகளாய், நீர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லத்தக்கதான பிள்ளைகளாய் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்களால முடியாது, ஆனால் உமக்குள்ளே இருந்து நாங்கள் இதை செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம். நீரே மகிமைப்படுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.